2 நாட்களாக பெய்து வரும் கனமழையால் தூத்துக்குடி மாவட்டம் செய்துங்கநல்லூரில் வீடுகளை சுற்றி இடுப்பளவிற்கு தண்ணீர் தேங்கி நிற்கிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மோகனிடம் கேட்கலாம். மோகன், வணக்கம். மழை பொழிவு நின்றாலோ அல்லது குறைந்தாலோ தான் தேங்கி இருக்கக்கூடிய மழை வெள்ள நீரை அகற்ற முடியும். இப்ப அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சூழல் என்ன? மழை பொழிவு நின்று விட்டதா? தேங்கியுள்ள நீரை அகற்றக்கூடிய பணிகள் எந்த கதியில் நடைபெற்று வருகிறது? வணக்கம். நெல்லை மாவட்டத்தில் இருந்து 2 நாட்களாக நெல்லை மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் 2 நாட்களாக தொடர்ந்து கனமழையானது பெய்து வருகிறது. இதைத் தொடர்ந்து நெல்லை மாவட்டத்தில் தாமிரபரணி ஆற்றில் 80,000 கன அடி தண்ணீரானது திறந்து விடப்பட்டது. அதைத் தொடர்ந்து இங்கே தாமிரபரணி ஆறு நெல்லை மாவட்டத்தில் இருந்து தூத்துக்குடி திருச்செந்தூர் வழியாக செல்லக்கூடிய இந்த தாமிரபரணி ஆறு அதிகமாக வெள்ள பெருக்கெடுத்து ஓடியதில் அதிகமாக எல்லா ஊர் கிராமங்களிலும் அந்த பெருக்கெடுத்து ஓடிய தாமிரபரணி ஆற்றின் வெள்ளம் வீட்டுக்குள் புகுந்தது. இதைத் தொடர்ந்து கனமழை பெய்து வரக்கூடிய நிலையில் அந்த மழை தண்ணியும் சேர்ந்து வீடுக்குள் புகுந்து வீட்டில் இருப்பவர்கள் பாதுகாப்பு இன்றி இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. அந்த இடத்தில் வசிக்கக்கூடிய 250 குடும்பத்தினர் 50 பேர் மேற்பகுதியில் இருக்கின்றனர். 200 பேர் தாழ்ந்த கீழ்ப்பகுதியில் உள்ள அந்த இடத்தில் மழை தண்ணியும் மற்றும் இந்த வெள்ளமான தண்ணி வீட்டுக்குள் புகுந்து அந்த பகுதியில் இருந்தவர்களை அங்குள்ள இளைஞர்கள் மற்றும் காப்பாற்றி மற்ற இடத்திற்கு சேஃபான மற்ற இடத்திற்கு கொண்டு சென்றனர். இதைத் தொடர்ந்து அந்த பகுதியில் ஒரு 5 வீட்டுக்கு மேலாக இடிந்து உழப்பட்டுள்ளது. அந்த இடிந்த வீட்டில் யாருக்கும் எந்த சேதமும் உயிரிழப்பும் ஏற்படவில்லை. பத்திரமாக காப்பாற்றிய அந்த இளைஞர்கள் இதைத் தொடர்ந்து அந்த இடத்தில் உள்ள அணை ஒன்றை திறந்துவிட சொல்லி அந்த கிராம பிரசிடென்ட் இடம் தெரிவித்திருந்தனர். அதைத் தொடர்ந்து அந்த கிராம பிரசிடென்ட் நேற்று இரவு அந்த அணையை திறந்துவிட்ட பிறகு அந்த அணையின் உள்ள வெள்ளம் உள்ளே ஊருக்குள் இருந்த வெள்ளம் அனைத்தும் அந்த அணை வழியாக வெளியே சென்றது. இப்போது வெள்ளமானது கொஞ்சம் குறைவாக உள்ளது. இப்பொழுது அந்த மக்கள் அவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மற்ற பொருட்கள், முக்கியமான பொருட்கள் அனைத்தையும் எடுத்து பாதுகாப்பான மற்ற இடத்திற்கு சென்று கொண்டிருக்கின்றனர். தகவல்களுக்கு நன்றி மோகன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.